நான் நினைச்சேன் இந்த கலைஞர் அவர்களது சொன்னதெல்லாம், அதாவது சில சமயம் போற போக்குல அது பெருசு சொல்றது அப்படி நிலைச்சு நிக்க தெரியுமா? ராமர் எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சாருன்னு அவர் கேட்டது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏடா இன்ஜினியரிங் படிச்சவரை வச்சு பாலம் கட்டுங்கடானா, ராமரை படிச்சவரை வச்சு பாலம் கட்டா அப்புறம் பாலம் எப்படி திறக்கும்? நீங்க இன்ஜினியரிங் படிச்சவரை வச்சு பாலம் கட்டணும். ஹெலிகாப்டர்ல உட்காந்து ராமர் பாலத்தை பார்த்தேன்னு ஒரு பிரதம மந்திரி பேசுறாரு. பார்த்தேன்னு சொல்லிவிட்டு போய் அந்த ஹெலிகாப்டர் கீழே இறங்கல, கட்டுன புது பாலம் வேலை செய்யல. வந்தது ராமர் பாலத்தை திறக்க வந்தீங்க, வந்தது ட்ரெயின் போற பாலத்தை திறக்க வந்தீங்க. அது வேலை செய்யணும். ராமர் பாலத்தை பார்த்துட்டு போய் ட்ரெயின் போல பாலம் வேலை செய்யலைன்னா இந்த பாலத்தை திறக்க எதுக்கு எங்கேருந்து வந்தீங்க? இந்த ஒரே ஒரு காட்சி எதுன்னா அந்த உச்சக்கட்ட காட்சி மட்டும் தான் மாறல. மற்ற எல்லாமே சினிமாவுக்கு புதிதாக எழுதப்பட்டது, நாடகத்துக்கு எழுதப்பட்டது. எழுதல திருவாரூர் தங்கராசையா புதுசாக எழுதுனாங்க சினிமாவுக்கு. அப்படி நாடகத்தோட இறுதி மட்டும்தான் சினிமாவில் இறுதி காட்சி ஆகிறது. இறுதி காட்சியை வந்து திரு எம்ஆர்ஆர் வாசு அவர்கள் நான் முன்னே ஒரு முறை நிகழ்த்தி காட்டின பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, இந்த நாடகம் வந்து எழுதப்பட்ட பிறகு அரங்கேற்றப்படாமல் காலம் தாழ்த்தப்பட்டது. காலம் தாழ்த்தப்பட்ட பொழுது எம்ஆர் ராதாவிடம் மேலாளராக இருந்த சாம்புங்கிற ஒருத்தர் இதனை வந்து அரங்கேற்றம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப குறிப்பாக இருந்திருக்காரு. ஏன்னா ஒரு பெருவியாதி வந்த ஒரு ஆளாக, ஒரு குஷ்டரோகியாக நீங்கள் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிஜமாவே வந்துடும். அவ்வளவு வலிமையாக இருக்குது எழுத்து. அதனால அதை நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதை தடை போட்ட ஒரு ஆள் இன்னைக்கு இருந்திருக்கணும். 3ஆம் தலைமுறையை சேர்ந்த எம்ஆர்ஆர் வாசின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. தருதான் பெரியாரின் பெருந்தொண்டராக இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான பெரிய உதாரணம் நம்ம திருவாரூர் தங்கராஜ். நான் வந்து இந்த மேடையில் இருக்கும் எவரை விடவும் திருவாரூர் தங்கராஜ் அவர்களை பற்றியும் இரத்த கண்ணீர் படத்தையும் பேசுவதற்கு மிக மிக பொருத்தமானவன்னு சொல்வதை விட மிக மிக நெருங்கியவன்னு சொல்லணும். ஏன்னா ஆரைபுரத்தில் வந்து திருவாரூர் தங்கராஜ் ஐயா வீட்டுடைய அடுத்த வீட்டுக்காரன் நான் வந்து என் வீட்டுக்கு வழி கேட்டு வர ஆள்கிட்ட எல்லாம் பூரா வந்து சங்கீதா துரித உணவகத்துக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவேன்னா, திருவாரூர் தங்கராஜ் ஐயா வீட்டுக்கு அடுத்த வீடு அப்படிமே. என் வயசுல பழக்கம் என்ன கேட்பான், திருவாரூர் தங்கராஜ் யாருமா? திருவாரூர் தங்கராஜ் யாரு கேட்கறான். சரி, அவனுக்கு தெரியாது இல்லை. ஆனால் என் வயசில் இருக்கவன், 50க்கு கீழே இருக்கவன், 40 இருக்கவன், 30 இருக்கவனுக்கு அடுத்து ரத்த கண்ணீர்னு ஒரு படம் வந்துச்சுல, ஆமா அப்படின்னு ரைட் ஆவான். டக்குனு முகமெல்லாம் பிரகாசமாகும் அவனுக்கு. ஆமா அப்படிமா, அந்த படத்துக்கு வந்து வசனம் எழுதுனது அவர் தான். அப்படியா, அவர் வீட்டு பக்கத்தாரிக்கே அடிமா. இப்போ அவனுக்கு திருவாரூர் தங்கராஜ் தெரியாது, ஆனால் ரத்த கண்ணீர் தெரியும். ரத்த கண்ணீர் எழுதப்பட்ட வசனம் தெரியும். அப்ப திருவாரூர் தங்கராஜ் 1952 வாழ்ந்ததை போலவே 2024 வாழ்வதற்கான காரணம் படைப்பு தான். அந்த படைப்பு எப்படி அந்த காலத்தில் அப்படியே நிற்கிறதோ அதை போல அப்படியே திருவாரூர் தங்கராசும் நிலைத்து நிற்கிறார். நம்முடைய அமைச்சர் வந்துட்டு ராமகிருஷ்ணன் கேட்டார், நீங்கள் வேணா வேலைகள் இருந்தால் கொஞ்சம் முன்னாடி போகிறதுனா பேசலாம். இல்லை பரவாயில்ல, ஏதாவது பேசட்டும், பேசினதுக்கப்புறம் போகிறேன் அப்படின்னு. எதனால் நான் முன்னாடி போயிடுறேன், எனக்கு வேலைக்கு உள்ளபடி வேலைகள் இருக்கும் இருக்கிறதுக்கான காரணம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்வு துவங்கியது பெரியாரின் தொண்டராக. அதை விட முக்கியம், எல்லாருக்கும் தெரியும் செய்தி, ஆனால் அது காணொலியாக பார்க்குறவனுக்கு தெரியணும். 1984 எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது இளைஞர்கள் எல்லாம் எம்ஜிஆரின் பக்கம் இருக்கிறார்கள் சொல்லும்போது ஒரு படித்த பேராசிரியராக இருந்த திரு பொன்முடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் சேர்ந்தவர் 84. இதை ஏன் சொல்றேன்னா, இதை போல நம்ம வரலாறை எல்லாரையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் அதான் தெரியுமே விட்டோம்னா திருவாரூர் தங்கராசை யாருன்னு கேட்ட மாதிரி கேட்பான் நம்மகிட்ட திருப்பி வந்து. நம்ம ஒவ்வொரு தடவையும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு இந்த நாட்டில் இவ்வளவு தைரியமாக நான் ஹெலிகாப்டரில் உட்காந்து ராமர் பாலத்தை பார்த்தேன்னு ஒரு பிரதம மந்திரி பேசுறாரு. பார்த்தேன்னு சொல்லிவிட்டு போய் அந்த ஹெலிகாப்டர் கீழே இறங்கல, கட்டுன புது பாலம் வேலை செய்யல. வந்தது ராமர் பாலத்தை திறக்க வந்தீங்க, வந்தது ட்ரெயின் போற பாலத்தை திறக்க வந்தீங்க. அது வேலை செய்யணும். ராமர் பாலத்தை பார்த்துட்டு போய் ட்ரெயின் போல பாலம் வேலை செய்யலைன்னா இந்த பாலத்தை திறக்க எதுக்கு எங்கேருந்து வந்தீங்க? நான் நினைச்சேன் இந்த கலைஞர் அவர்களது சொன்னதெல்லாம், அதாவது சில சமயம் போற போக்குல அது பெருசு சொல்றது அப்படி நிலைச்சு நிக்க தெரியுமா? ராமர் எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சாருன்னு அவர் கேட்டது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏடா இன்ஜினியரிங் படிச்சவரை வச்சு பாலம் கட்டுங்கடானா, ராமரை படிச்சவரை வச்சு பாலம் கட்டா அப்புறம் பாலம் எப்படி திறக்கும்? நீங்க இன்ஜினியரிங் படிச்சவரை வச்சு பாலம் கட்டணும். அப்ப இப்படி ஒவ்வொரு நேரமும் அறிவியலுக்கு புறம்பாக ஒரு செய்தி நடந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அறிவியல் உணர்த்தும் இல்லை இதுதான் உண்மை என்பதை. நம்ம மறுபடியும் இன்றைய காலகட்டத்தில் ஏன் பெரியாரை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது? ஏன் பெரியாரின் தொடராக இருக்க திருவாரூர் தங்கராஜை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னா, அதுதான் கடைசியில் உண்மையாக நிற்கும்.
பெரியார் அவர்கள் பிள்ளையார் சிலை உடைக்கிற போராட்டத்தை அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது முதல்வர் யாரு? மூதறிஞர் ராஜாஜி. சரியா? அவர் மட்டும் தான் மூதறிஞர் மாவன். மூதறிஞர் ராஜாஜி. மூதறிஞர் ராஜாஜி என்ன பண்றாரு? பெரியாருக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார். அவர் முதலமைச்சர். தெருவுக்கு எதிர வச்சு பிள்ளையாரை உடைக்கிறாங்க. அவ்வளவு பெரியார் தொடர்களும். பெரியார் சொல்லியாச்சு, பெரியாரும் உடைக்கிறாரு. கையில் ஒரு பிள்ளையார் வச்சு தடியால் அடிச்சு உடைக்கிறாரு. உடைச்சா யார் போலீஸ் கைது பண்ண மாட்டேங்குது. போராட்டத்தை நிறுத்த சொல்ல மாட்டேங்குது. பெரியார் தொண்டர்கள்லாம் பெரிய ஆச்சரியம். பெரியார் என்னன்னா, சிலையை அப்படின்னா எந்த சிலையை உடைக்க நம்மளால் தயாராக இருப்பான். ஏன்னா சொல்றது பெரியார்னு. ஆனால் இவங்க போய் மாட்டிக்க கூடாது கேஸில் போய். அதனால களிமண்ணில் செஞ்ச ஒரு பிள்ளையார அடையாளமாக கையில் வச்சுக்கிட்டு தறியால் அடிச்சு உடைக்கிறாரு. ஏற்கனவே சட்ட நகலெதிர்ப்பு போராட்டத்தில் ஏகப்பட்ட பேர் போய் சிக்கல் ஆகிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க, குடும்பம் எல்லாம் சிரமப்பட்டிருந்ததை உணர்ந்த பெரியார் அந்த எதிர்ப்பை தெரிவிக்கணும். ஆனால் தொண்டர்கள் பெரிய சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு களிமண் பிள்ளையார் செஞ்சு உடைக்கிறாரு. அதை போய் யாரும் கண்டிக்க முடியாது. ஏதோ அவர் கொண்டு வந்த பிள்ளையார் வீட்டிலேருந்து, அவர் வீட்டிலேருந்து கொண்டு எதோ உடைக்கிறார் அப்படின்னா இது தெரிஞ்ச மூதறிஞர் ராஜாஜி சும்மா இருக்காரு. திருவாரூர் தங்கராசு அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ராஜாஜி அவர்கள் ஏன் எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு பெரியார்ட்ட கேட்குறாரு. அவர் சொல்றாரு, தங்கராசு 2 தடவை ஆட்சியில் இருந்தவர் ஆச்சாரியார் ராஜாஜி. அவருடைய ஒரு புகைப்படமாவது நெத்தியில் திருமணம் வச்சு பார்த்துருக்கேன் நீங்கிறார். இருக்கணும்ல. இன்னைக்கு பேசும்போது கூட வழக்கறிஞர் ஐயா சொல்றாரு, எல்லாரும் குங்குமத்தில் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாரு. இல்லையா? பெரியாரின் தொண்டராக ஒருத்தருக்கு வாழ்க்கைப்பட்டு மனைவியாக இருக்கிற ஒருத்தர் குங்குமம் வச்சுக்கிறாங்க. அந்த பெரியாரின் தொண்டராக இருக்க ஒருத்தர் மனைவியிட்ட சொல்ல முடியல, போட்டு வச்சுக்காதீங்கன்னு. ஏன்னா அது தேவையில்லை. பெரியார் சொன்ன கருத்து அது மட்டும் இல்லை. தன் பிள்ளைகளுக்கு சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வச்சா இந்த பொட்டு வச்ச மனைவி மறுக்க மாட்டான்னு சொன்னா அவ போட்டு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவ எது மறுக்கிறா? இந்த கொள்கையை மறுக்கல, பிள்ளைகளுக்கு சாதி மறுப்பு திருமணம் பண்றத மறுக்கல. அப்படிங்கும்போது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பொதுவான நம்பிக்கை ஒன்றுன்னு விட்டுறாங்க இல்லையா? அப்ப அதுவெல்லாம் இருக்கிற நேரத்துல ராஜாஜி அவர்கள் ஒரு புகைப்படம் கூட திருமணம் வச்சு இல்லையே அப்படி பெரியார் கேட்கிறாரு. ஆமாய்யா, இல்லை. 2 தடவை முதலமைச்சர் ஒருத்தர் ஏதாவது கோயிலில் போய் பூர்ண கும்ப மரியாதையை ஏற்றுக்கிட்டாருங்கிற மாதிரி படம் பார்த்துருக்கியா? நீ ஏற்றுக்கிட்டு இருக்காரு, செய்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஏற்றுக்கணும்ல. உன்னத்துக்காகாத பையன் நம்ம ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு உள்ள போனோம், நமக்கு என்ன சந்தோஷமா இருக்கு? 10 பேர் நிற்கும் போது ஐயர் கூட நம்ம தலையில கையை வச்சாருன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஏற்கனவே 10 பேருக்கு போட்ட மாலையை நமக்கும் ஒரு தூரம் போட்டால் கூட ஒரு 50 ரூபாய் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறோம். நம்மளே அந்த மாலை நமக்கு தான் முதல்ல விழுகிற மாலைன்னு தெரியாது. ஆனா அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் ஏன் எந்த கோயிலையும் பூர்ணகும வரி ஏத்துக்கல? தங்கராசு கேட்கற ஏன் அப்படின்னு பெரியார் சொல்றாரு, என்னை விட ராஜாஜிக்கு நல்லா தெரியும் கடவுள் இல்லைன்னு. ஆனா ஆனா அவர் விரும்புற சனாதனத்தை, அவர் விரும்புற ஆரிய தத்துவத்தை இந்த மக்களுக்கு சொல்லணும்னா சாமி வேணும்.